டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களுக்கு வெற்றி வாகை அகாடமியின் வெற்றி வணக்கம். இப்போ மரம், இந்த பொருள் இலக்கணம் ஒரு டாபிக் இருக்கு. அந்த பொருள் இலக்கணத்துல மரம் எப்படி நம்ம மறக்காம வச்சுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இப்படி 5 இணைகள் இருக்கு. 5 இணைகளுக்குரிய மரங்களை இப்ப நம்ம மறக்காம இருக்கிறது எப்படி ஷார்ட்கட்டோட பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்ப குறிஞ்சி அப்படின்னா அதுக்கு ஆன்சர் அகில், முல்லைக்கு காயா, மருதத்துக்கு காஞ்சி, நெய்தலுக்கு புன்னை, பாலைக்கு இலுப்பை. இது ஒரு செட் ஆஃப் மரம். அடுத்தது 2 மரம் வரும் ஒன்னொன்னுக்கும். இப்போ குறிஞ்சிக்கு வேங்கை, அடுத்தது முல்லைக்கு கொன்றை, மருதத்துக்கு மருதம் தான் வரும், நெய்தலுக்கு ஞாழல், பாலைக்கு பாலை. சரி, இப்ப நம்ம அதை பார்த்தோம். இது எப்படி ஞாபகம் கரெக்டா வச்சுக்கிறது, எக்ஸாம் வரைக்கும் நம்ம திரும்பி ரிவிஷனே பண்ணாம கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். அதாவது ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க வீடியோ கூட போட்டு பாருங்கப்பா. பாருங்க, அகில், இங்க உங்களுக்கு அகில் விளக்க தெரியுதா? இந்த அகில் காயாம இருக்கு, இந்த அகில் காஞ்சி இருக்கு. அகில், காயா, காஞ்சி. ஓகேங்களா? அடுத்தது என்னது? எண்ணெய். அங்க என்ன பார்த்தோம்? புன்னை. அது என்ன எண்ணெய்? இலுப்பை எண்ணெய். அவ்வளவுதான். பாருங்க, அப்படியே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் ஆர்டரா வச்சுக்கோங்க. அகில், காயா, காஞ்சி, புன்னை, இலுப்பை. இதை ஒரு 4 தடவை சொல்லி பாருங்கப்பா. அகில், காயா, காஞ்சி, புன்னை, இலுப்பை. எண்ணெய், புன்னை. அது என்ன என்னன்னு கேட்டா இலுப்பை எண்ணெய். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அடுத்தது இன்னொரு செட் ஆஃப் மரம். அது பாருங்க, அகில், காயா, காஞ்சி, புன்னை, இலுப்பை. அந்த வீடியோவை இதையும் நீங்க மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தது பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க. இது அழைச்சிருவா. சரி, ஓகே. இப்ப பாருங்க, இங்க என்ன இருக்கு பாருங்க. வேங்கை, கொன்றை, மருதம், ஞாழல், பாலை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? பாருங்க, இது வேங்கை. வேங்கைன்னா புலி. ஓகேங்களா? வேங்கை. இங்க என்னது? கொண்டுட்டாங்க. வேங்கைய கொன்று. அங்கன்னா இருக்கு கொன்றை. இது பாருங்க, மருத நிலம், மருதம் இருக்குங்க பாருங்க. வேங்கை, கொன்றை, மருதம். இங்க பாருங்க, ஞாழல் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை பாலை ஊத்துனாங்க அப்படின்னா இதுல பாருங்க, ஞாழல். அப்ப பால், பாலை. அப்ப ஒண்ணும் இல்ல, வேங்கைய கொன்று மருத நிலத்துல புதைச்சு பாலை ஞாயிற்றுக்கிழமை பாலை ஊத்துனாங்க அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ஈஸியா, அது எப்பயுமே மறக்காது. ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க இந்த வீடியோ போட்டு பாருங்க. தேங்க்யூ.